ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. சரி வாங்க நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். நம்ம நந்தினி வேகமா ஓடி வருவாங்க. அப்ப பெரிய ஒரு லாரி வரும். அது மேல அப்படியே இடிக்க போகும்போது டக்குன்னு குணால் அவங்கள காப்பாத்திடுவாங்க. 2 பேரும் அப்படியே உருண்டுட்டே விழுந்துருவாங்க. ஐ கான்டாக்ட்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும்போது உடனே குணால் எந்திரிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுப்பா. ஆனா அவ யோசிச்சிட்டே இருப்பா, கை கொடுக்கலாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவ என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்னு அவங்கள தாங்கி பிடிச்சி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுவான். இந்த பாருங்க, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, நான் ஒரு டாக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா நெத்தியில அடிபட்டிருக்குங்கிறதுனால சீக்கிரம் பண்ணுங்க, என்னோட ஹஸ்பண்ட் வந்துருவாரு, அவர் என்ன தேடிட்டு இருப்பாரு, நான் போகணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இப்படி நடிக்கிறீங்க, உங்க ஹஸ்பண்டை பத்தி எனக்கு தெரியும், அவர் உங்களை ரொம்ப அப்யூஸ் பண்றாருல, உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாருல, நான் பார்த்துட்டு தானே அந்த ரூமை விட்டு உங்களை வெளில தள்ளிட்டு ரொம்ப கோவமா கத்திட்டு இருந்தாருல, அவர் தானே உங்க தலையில இந்த மாதிரி காயப்பட்டதுக்கு காரணம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இந்த பாருங்க, என் புருஷனை பத்தி தப்பு தப்பா பேசாதீங்க, அவர் நல்லவர் தான், நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அவ எந்திரிச்சு போவான். உடனே அவன் ஸ்டாப் பண்ணுவான். இப்ப எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க, நான் உங்க நல்லதுக்கு தான் சொன்னேன், நீங்க எந்த ஹெல்ப்னாலும் என்னை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம், இந்தாங்க என்னோட கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போவான். அந்த நேரத்துல கரெக்டா அந்த சைக்கோ பையன் வந்துருவான். நந்தினி, என்னாச்சுமா, நான் உன்னை எங்களா தேடின தெரியுமா, நீ என்னாச்சு, உன் தலையில என்னாச்சு, அப்புறம் டாக்டர் நீங்க தான் இவளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா, ரொம்பவே தேங்க்ஸ் டாக்டர், என்னோட ஒய்ஃபை நான் இவ்வளோ நேசிக்கிறேன் தெரியுமா, அவளை காணோம் அப்படின்னு தெரிஞ்சதும் நான் அப்படியே துடிச்சு போயிட்டேன், நல்ல வேலை நீங்கள் அவளை காப்பாற்றி கொண்டு என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க, தேங்க்யூ ஸோ மச் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப நல்ல புருஷன் மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். உடனே குணால் ஆமாம் ஆமாம் தெரியும், நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல புருஷன்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நக்கலாக சொல்கிறான். இதை பார்த்த உடனே இவனுக்கு தெரிஞ்சுது, ஆஹா நம்மளை பற்றி ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அதோட சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குணால் போயிடுவான். உடனே இவனுக்கு செம்மையாக கோவம் வருது. என்னடி என்ன சொல்லி தொலைஞ்ச அவன்கிட்ட, அவன் கூட தான் நான் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலான்னு நினச்சேன், என்னை பற்றின ஏதோ ஒரு விஷயத்த நீ அவன்கிட்ட சொல்லிட்டியா, அதனால தான் அவன் இப்படி நக்கலாக பேசிட்டு போகிறானா, வாடி ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். உடனே ரூமில் வச்சுட்டு கண்ணாபின்னு திட்டிகிட்டு இருக்கான். என்ன நீ நினச்சிட்டு இருக்க, ஒன்னால எனக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தான், இந்த பார்ட்டிக்கு நான் என்ன உன்னை விருப்பப்பட்டா கூட்டு வந்தேன், இந்த பார்ட்டியில் உன்னை யாராவது பார்த்து உன் மேலே இம்ப்ரெஸ் ஆகியாவது என்கிட்ட பார்ட்னர்ஷிப் வச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நான் உன்னை இங்கே கூட்டு வந்தேன், கடைசியில் ஒன்னத்துக்கும் உதவா கதையா இருக்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு கோமா திட்டிட்டு போறான் இந்த லூசு பையன். நம்மளோட நந்தினி எதுவுமே சொல்லாம அப்படி செல்ல மாதிரி நின்றுட்டு இருக்கா. இங்க அப்படியே குணால காட்டுறாங்க. அவன் மௌலிகிட்ட தான் பேசிட்டு இருக்கான். மௌலி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்கா, குணால் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, நம்ம 2 பேரும் ஒன்னா இந்த போட்டோ இருக்குல்ல, அது கீழே விழுந்து உடஞ்சிருச்சு, இது ரொம்ப அபசகனமா இருக்கு, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, உன்னை இப்பவே பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பா. அனே குணால் சொல்றா, மௌலி நீ இவ்வளவு வருத்தப்படுற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்க அவ்வளோ மழை காத்தா இருந்துச்சு, ஒருவேளை காத்துல ஏதாவது அந்த போட்டோ கீழே விழுந்து உடஞ்சிருக்கும், நீ ஒண்ணு மனசை போட்டு குழப்பிக்காதம்மா அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் பேசிட்டு இருக்கான். உடனே அவன் சொல்றான், சரி குணால் என்கிட்ட இன்னைக்கு ஃபுல்லா நீ பேசிக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓகே நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பேசிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் சவுண்டே இல்லை, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு மௌலின்னு கூப்பிட்டு பாக்குறான். கடைசியில பார்த்தா அவ தூங்கிட்டா போல. ஓ தூங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போனை கட் பண்ணிடுவான். இங்க அப்படியே மௌலியை தான் காட்டுறாங்க. அவ என்னதான் ஒர்க்கிங் உமனா இருந்தாலும், ஒரு பெரிய டாக்டரா இருந்தாலும் கூட அவளோட வீட்டை பார்த்து பார்த்து கவனிச்சுப்பா. அங்க குணாலோட பாட்டிய, அப்புறம் குணாலோட அம்மாவை எல்லாத்தையுமே ரொம்ப நல்லாவே பார்த்துப்பா. அப்ப வேக வேகமா அவ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகும்போது உடனே மாமியாக்காரங்க சொல்றாங்க, இந்த பாருமா, எப்ப பார்த்தாலும் காலைல சக்கரத்தை கட்டிட்டு இப்படி ஓடிட்டே இருக்கியே, கொஞ்சம் கூட நீ ரெஸ்டே எடுக்க மாட்டேற, வா உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் வச்சு கொடுக்குறாங்க. அப்ப கரெக்டா குணால் கால் பண்ணி, இந்த மாதிரி இன்னைக்கு நைட்டு நம்ம மூவிக்கு போகலாம், அதனால ரெடியா இரு, இன்னைக்கு நீ எந்த விதமான ஒரு இதுவுமே சொல்லக்கூடாது, ஏன்னா இன்னைக்கு சண்டே, இது என்னோட டே, அதனால நீ எந்த விதமான காரணமும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஓகே ஓகே கண்டிப்பா நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி இவளு சொல்லுவா. ஓகேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவா. அவளோட சீனியர் டாக்டர்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அங்க சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, இப்ப அர்ஜென்ட்டா ஒரு கேஸ் வந்திருக்கு, உடனே அவங்களுக்கு டெலிவரி பார்க்கணும், இப்ப எந்த டாக்டருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் புலம்பிட்டு இருப்பாரு. உடனே மௌலிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். சார் நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க, உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நான் வேணா அந்த டெலிவரி பார்க்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. என்னம்மா நீ சொல்ற, உனக்கு தான் டியூட்டி டைம் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு சண்டே, ஒரு நாள் தான் உனக்கு லீவு, ஸோ அப்பவும் நீ ஒர்க் பண்றங்கிற, நீ சொல்றத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆனா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீ தாராளமா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஓகே சார் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே அந்த டெலிவரி எல்லாம் பார்த்துட்டு வரதுனால அவளால கரெக்டான டைமுக்கு மூவிக்கு வர முடியாது. இங்க நம்மளோட குணால் அவளுக்கு கால் பண்ணிட்டே இருப்பான், அவ எடுக்கவே மாட்டா. இதனால அவனுக்கு செம்மையா கோவம் வரும். டக்குன்னு கால் எடுத்து, சாரி குணால், ஒரு எமர்ஜென்சி, ஸோ அதனால என்னால மூவிக்கு வர முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா அவனுக்கு ரொம்ப கோவம் வரும். டக்குன்னு போனை கட் பண்ணிடுவான்.
இங்க அப்படியே நந்தினிய தான் காட்டுறாங்க. அவளோட புருஷன் எவ்வளோதான் கொடுமைப்படுத்தினாலும், அது எல்லாத்தையும் மறந்துட்டு, அவனுக்கு புடிச்சதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து, பார்த்து வகையில ஒண்ணு, வண்ணத்துல ஒண்ணா அவனுக்கு சமைச்சு வச்சிருக்கா. அவனும் வரான். "என்னம்மா ஸ்மெல்லே செமையா இருக்கு. எனக்காக சமைச்சு வச்சிருக்கியா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா சாப்பிட வரான். "ஆமாங்க, உங்களுக்கு புடிச்சதெல்லாம் சமைச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ பரிமாறிட்டு இருக்கா. ஒரு வாய் வந்து எடுத்து வைக்கிறான். வச்ச உடனே நல்லா இருக்குங்கிற மாரி சொல்லுவான்னு பார்த்தா, டக்குன்னு அது எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு, "ச்சீ! தூ இவ்ளோ கேவலமான சாப்பாடா இருக்கு. இதத்தான் நீ எனக்கு செஞ்சு வச்சியா? உன்ன மாதிரி வந்து கொலைகாரிய நான் பார்த்ததே இல்ல. சாப்பாடு இந்த மாரி சாப்பாடு செஞ்சே என்ன கொலை பண்ணலான்னு பார்க்குறியா? இனிமே சாப்பாடுலாம் இந்த மாரிலாம் செஞ்சா அவ்வளோதான் சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாபின்னான்னு திட்டிட்டு போயிடுவான். இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ச்சே! நம்மளோட புருஷனுக்கு இவ்ளோ ஆசையா சமைச்சா, இவர் என்ன இப்படி பேசிட்டு போறாரே! அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அழுதுட்டு இருப்பா. இங்க குணால் வந்து ரொம்ப கோவமா வந்து வீட்டுக்கு வருவான். அம்மாக்காரங்க சொல்றாங்க, "இந்த பாருடா மௌலி வந்து உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா மாடியில. போ" அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே இவன் போமாட்டான். இவங்க அம்மா ரொம்ப கட்டாயப்படுத்தி சொன்னதுனால வேற வழி இல்லாம அங்க போவான். அங்க போய் பார்த்தா அவ்ளோ அழகா இருக்கும். ஃப்ளவர்ஸு, அப்புறம் லைட்டு அதெல்லாம் போட்டு மௌலி, குணால் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் வச்சு செம்மையா வந்து அந்த இடத்த வந்து அலங்கரிச்சிருப்பா. பார்த்த உடனே எனக்கு பிடிக்கும். டக்குன்னு வந்து பார்த்துட்டு இருக்கும்போதே மௌலி அங்கேருந்து வந்து ஹக் பண்ணிப்பா. "இதெல்லாம் உன்னோட வேலை தானா? நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போவான். உடனே இவ வந்து அவன சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காகவே ரொம்ப வந்து ரொமான்டிக்கா, ஹாட்டா டான்ஸ்லாம் பண்ணிட்டு அவன சமாதானப்படுத்திட்டு இருப்பா. ஒரு வழியா அவனும் சமாதானமாகுற அந்த நேரத்துல மௌலிக்கு ஒரு மெசேஜ் வரும். என்ன மெசேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் பார்க்குறான். பார்த்து அவனுக்கு ஷாக்கு. என்னன்னா, அந்த மாரி அந்த சீனியர் டாக்டர் இருக்கார்ல, "ரொம்ப தேங்க்ஸ் மௌலி. நீ மட்டும் இந்த டெலிவரி பண்ணல அப்படின்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன். தேங்க் யூ ஸோ மச்" அப்படிங்கிற மாரிலாம் ஒரு மெசேஜ போட்டிருப்பான். இத கேட்ட உடனே, "என்ன அப்ப நீ வேணும்னே தான் வந்து இந்த மாரி டெலிவரிக்கு வந்து போயிருக்க. அது உன்னோட வேலை இல்ல. அடுத்தவங்களுக்கு வந்த ஒர்க்க நீ எடுத்து பண்ணியிருக்க. அப்ப நீ வேணும்னே தான் என்ன அவாய்ட் பண்ணியிருக்க. என்ட்ட பேசாத" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேசி திட்டிட்டு, உடனே பாத்ரூம்ல போய் லாக் பண்ணிப்பான். அவ கதவ தட்டிட்டே இருக்கா. "ப்ளீஸ் குணால், தயவு செஞ்சு கதவ தொற. நான் வேணும்னு பண்ணல. என்னோட சீனியர் டாக்டர் ரொம்ப பாவமா இருந்தது. அவருக்கு யாருமே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து வருத்தப்பட்டுட்டு இருந்தாரு. "அதனால தான் நான் வந்து அஸ் எ டாக்டரா அவருக்கு ஹெல்ப் பண்ணேன். ஒருத்தவங்களோட உயிர காப்பாத்திருக்கேன். இது என்னோட வேலை தான குணால். இதுக்கு எதுக்கு நீ இந்த மாரிலாம் பண்ற?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளதோ சொல்லி புரிய வைப்பா. அவன் வந்து கேட்க மாட்டான். "இந்த பாரு, உன்னோட வேலைய நான் மதிக்கிறேன். அதனால தான் இவ்ளோ நாள் வந்து அத நான் பெருசாவே எடுத்துக்கல. ஆனா நீ வேணுக்குனே வந்து இந்த சண்டே அதுவுமா வேணுக்குனே நீ வேலைக்கு போயிருக்கங்கும்போது, இது என்னால ஏத்துக்கவே முடியாது. அதனால என்கிட்ட பேசாத, இங்கேருந்து போ" அப்படின்னு சொல்லிட்டு திட்டிடுவான். உடனே மௌலிக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். இவன எப்படி வெளில வர வைக்கிறது? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணுவா, "நீ வரக்காட்டி போ. நான் வந்து புக் படிக்க போறேன். அப்புறம் நான் வந்து தூக்கம் வருது, தூங்க போறேன் போ" அப்படின்னு சொல்லிட்டு போய் புக்க எடுத்துட்டு உட்கார்ந்துருவா. உடனே வந்து இவனுக்கு செம்மையா கோவம் வரும். "என்ன சொன்ன? புக்க எடுத்து படிக்க போறியா? அப்ப இவ்ளோ நேரம் நான் பாத்ரூம்ல வந்து போராடிட்டு இருக்கேன். இதெல்லாம் உனக்கு பெருசாவே தெரியலையா? உன்ன நான் சும்மா விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குள்ள ஒரு குட்டி, குட்டி ஃபைட் நடக்கும். அப்போ அவனோட புக்க வந்து அவ புடுங்கும்போது, அதுலேருந்து ஒரு ஃபோட்டோ வந்து விழுந்துரும். அது வந்து நந்தினி, மௌலி 2 பேரும் ஒண்ணா இருக்கிற ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவ மௌலி பார்த்த உடனே, "ஐய்யய்யோ!" அப்படின்னு சொல்லிட்டு, குணால் பார்த்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு அது எடுக்கிறதுக்கு போவா. உடனே வந்து அந்த ஃபோட்டோவ எடுக்க குணாலும் வந்து ரொம்ப ட்ரை பண்ணுவான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மௌலி வந்து அந்த ஃபோட்டோவ எடுத்துட்டு போய் லாக்கர்ல வந்து பூட்டிடுவா. உடனே உனக்கு கோவம் வரும். "என்ன மௌலி, எப்ப பார்த்தாலும் வந்து உன்னோட ஃப்ரெண்ட் விஷயத்துல நீ இந்த மறைச்சுக்கிட்டே இருக்க. உன் ஃப்ரெண்ட் யாரு என்னன்னு சொல்லவும் மாட்ற. நீங்க 2 பேரும் இந்த ஃபோட்டோவ காட்டவும் மாட்ற. அப்படி என்னதான் உன்னோட ஃப்ரெண்ட் வந்து என்ன விட உனக்கு முக்கியமா?" அப்படிங்கிற மாரி கேட்க, "இந்த பாரு குணால், அவ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவள என் லைஃப்ல நான் மறக்கவே முடியாது. அவள பத்தின விஷயங்கள என்கிட்ட கேட்காத. அவ எனக்கு இம்பார்ட்டன்ட் தான். அவளோட ஃபோட்டோவ நான் காட்ட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிடுவா. இவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். இங்க அப்படியே நந்தினிய காட்டுறாங்க. அவளுக்கு கொஞ்ச நாளாவே ஒரு மாதிரியா வந்து உடம்பு முடியாம இருக்கும். ஒருவேளை பிரெக்னன்ட்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட் பண்ணிட்டு பிரெக்னன்சி கிட்ட தான் வந்து ஆர்டர் பண்ணியிருப்பா. அதுவும் வந்துரும். அத வாங்கி கரெக்ட்டா வைக்கும்போது, பின்னாடி வந்து சைக்கோ பையன் வந்து நிப்பான். "என்னாச்சு? என்ன வாங்குன?" அப்படின்னு கேட்க, "இல்லங்க, வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் வந்து போட்டிருந்தேன். ஸோ அத தான் வந்து வாங்குனேன்" அப்படிங்கிற மாரி சொல்லி சமாளிக்கிறா. "ஆமா, என்னோட கார் கீ பாத்தியா? அது எங்க போணுச்சுன்னே தெரியல" அப்படின்னு சொல்லும்போது, "ஓகே, நான் வந்து இந்த மாரி பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து தேடி பார்ப்பா. அவன் வந்து எங்க பார்த்தாலும் தேடிட்டு இருக்கும்போது, அந்த ஹேண்ட்பேக் இருக்குல்ல, நம்ம நந்தினியோட ஹேண்ட்பேக். ஸோ அத போய் கரெக்ட்டா போய் எடுக்க போவான். அதுல போய் தேட போவான். உடனே இவ பயந்துட்டு இருப்பா. "ஐய்யய்யோ! அந்த பேக்ல தானே நம்மளோட அந்த பிரெக்னன்சி கிட் இருக்கு. இத மட்டும் பார்த்தாருன்னா அப்படியே கத்துவாரே" அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு நிக்கிறான். ஏன்னா அவனுக்கு வந்து இப்போதைக்கு புள்ள பெத்துக்கிறதுல விருப்பம் இல்ல. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சா அவன் கோவப்படுவானேன்னு சொல்லிட்டு அப்படியே பயந்துட்டு இருப்பா. இதோட இந்த பார்ட்ட நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அந்த சைக்கோ பையன் அந்த பிரெக்னன்சி கிட்ட பார்த்தானா? அதுக்கப்புறம் நம்ம நந்தினி என்னலாம் கொடுமைப்படுத்தினாங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த டிராமா புடிச்சவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.